வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு இயற்கை சோப் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காண்பிக்க போகிறேன். இந்த யோசனையும் செய்முறையும் என்னுடையது அல்ல. இந்த செய்முறையையும் பொருள் அளவையும் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் சேனல்லிருந்து ஒரு வீடியோவிலிருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செய்முறையை பரிசோதித்து இந்த இயற்கை சோப் பயன்படுத்தக்கூடியதா இல்லையான்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் காண்பிப்பதற்காகத்தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். வாங்க இந்த இயற்கை சோப் சரியாக உருவானதா இல்லையான்னு இப்போ பார்ப்போம். தேவையான பொருள் அளவை முதலில் பார்ப்போம். 5 கிராம் ஓமம் தூள், 5 கிராம் பச்சை கற்பூர தூள், 250 கிராம் முல்தானி மிட்டி, அதாவது பென்தோனைட் கிளே இல்லைன்னா ஃபுல்லஸ் எர்த்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடுத்து 100 கிராம் பூந்திக்காய் தூள், இதை அரைத்தா பவுடர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பிறகு 25 மில்லி தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்குங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணீர். முதலில் ஒரு கண்ணாடி புட்டியில் பச்சை கற்பூரத்தையும் ஓமத்தூளையும் போட்டுட்டு நல்லா குலுக்கி எண்ணெயாகிற வரையிலும் குலுக்கி வச்சுக்குங்க. இப்போது செய்முறையை பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் முல்தானி மிட்டியை கொட்டிவிட்டு அதோட பூந்திக்காய் தூளையும் சேர்த்துக்குங்க. அதோட ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிற ஓமம் பச்சை கற்பூரம் எண்ணெயை சேர்த்துக்குங்க. அதன் கூட தேங்காய் எண்ணெயையும் ஊற்றிக்குங்க. அதன் பிறகு தேவையான அளவு தண்ணீரை விட்டு இந்த கலவையை நல்லா பிசைந்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு பிசைந்து எடுத்துக்கொள்ளலாம். பிசைந்த கலவையிலிருந்து கொஞ்சமாக எடுத்து சோப்பு வடிவில் செய்து கொள்ளலாம். நான் சும்மா வட்ட வடிவில் தான் செய்து பார்த்தேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் செய்து வைத்து கொள்ளலாம். நான் சொன்ன பொருள் அளவில் எனக்கு 5 சோப்புகள் கிடைத்தன. இந்த அளவு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் வீடியோவில் சொன்ன அளவை விட பாதி அளவு தான். வடிவமைத்த சோப்புகளை நிழலான இடத்துல 4-5 நாட்கள் காய வைக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்க்குறது 3 நாட்கள் கழித்து நான் எடுத்த வீடியோ. இப்படி வெடிப்புகள் தெரிந்தால் சோப்பு இலகுவாக இருக்கையிலேயே சரி செய்து கொள்ளலாம். இடையில் வெளியூருக்கு போயிட்டதால் 5வது நாள் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறது 9வது நாள் எடுத்தது. சோப்பு நல்லா இறுகி அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த சோப்பை பயன்படுத்த முடியுதா இல்லையான்னு பரிசோதித்து பார்த்துடலாம். பாருங்க, ஓரளவு நுரை வந்திருக்குது. கையையும் நல்லா சுத்தமாக கழுவ முடியுது. என்னை பொறுத்த அளவில் இந்த சோப் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுங்க. இந்த சோப்பை நான் குளியலுக்கும் பயன்படுத்தி பார்த்தேங்க. குளித்த பிறகு உடல் சுத்தமாக இருக்கிறத உணர முடியுது. அதோட உடலில் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஈரப்பசையோடு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, முல்தானி மிட்டி போட்டு செஞ்ச இந்த சோப்பு சொரசொரப்பாக இருக்கிறதால இதை நீங்கள் பாடி ஸ்க்ரப்பாகவும் பயன்படுத்தலாம். ஆக மொத்தத்தில் இந்த இயற்கை சோப் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுங்க.
நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறணும்னா இதை செஞ்சு பாருங்கள். ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.